ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனா நல்லபடியாக ஜெயிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் குடும்பத்துக்குன்னு கட்டுப்பாடு வச்சுனே தவிர மற்றவங்கள அடக்கி ஆளணும்னு ஆசைப்படையில. ஸோ அவங்க சுதந்திரமாக வாழலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜானகி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சீனு கேட்குறாங்க. நான் போய் வர சொல்லிட்டேன். இப்போ எங்கிட்ட என்ன பேசுவாருன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி முன்ன மாதிரியே மாமா இல்லை, அவர் ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி சீனு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சமாதானப்படுத்தி ஜானகியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ ரகுராம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஜானகி என்னங்க அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, புரியுதுங்க, நான் பண்ணது தப்பு தான். நீங்க பல குடும்ப கட்டுப்பாடு நமக்குன்னு ஒரு வச்சிருக்கீங்க. எங்க இந்த விஷயம் தெரிஞ்சா தானாவை விளையாட விட மாட்டீங்கன்னு தான் நானும் நம்ம பொண்ணுக்காக சேர்ந்து உங்ககிட்ட முதல் வாட்டி போய் சொல்லிட்டேங்க. நான் சொன்னதெல்லாம் தப்புதாங்க. தயவு செய்து என் கூட மட்டும் பேசாம இருந்துடாதீங்க. நான் உங்க காலில் விழுறேன் அப்படின்னு சொல்லி காலில் விழ போனது உடனே ஜானகி தடுத்து நிறுத்துறாங்க ரகுராம். இங்க பாரு ஜானகி, இப்ப சொன்னீங்க நம்ம குடும்பத்துக்குன்னு கட்டுப்பாடு இருக்கு அது இதுன்னு. அப்படி பார்த்தா நீ என்கிட்ட போய் சொல்றதுக்கு மெயின் காரணமே நான் தான். எனக்கு வருத்தம் எல்லாம் ஏன் தெரியுமா? நீ போய் சொன்னது இல்ல, நீ போய் சொல்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேல, அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதும் ஜானகி ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு இப்படி எல்லாம் உங்களை நோகடி பண்ணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறதும் நடந்து போச்சு. ஜானகி சரி விடு, நம்ம பொண்ணு தானே, அவ ஜெயிச்சது எனக்கும் சந்தோஷம் தான்ங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஹாப்பி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சாரு பார்வதி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. மகாலிங்கத்துக்கிட்ட சொன்னதும், ஓஹோ இந்த ரகுராம் ஹீரோயிசம் பண்றானா இல்ல வில்லனா ஒண்ணுமே புரியலையேமா, அதாப்பா இவரை எப்படி டார்கெட் பண்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னா, நம்ம சீனுவும் மாயாவும் மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருக்காங்க. சீனு எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மாயா, ரகுராம் மாமா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ நாம சில விஷயங்களை அவர்கிட்ட சொல்லாம பண்ணாதான் பிரச்சனையும் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த குடும்பத்துல குழப்பங்களும் உண்டாகும். இது இங்க பாரு, இப்போ தானா விஷயத்துல நாம எல்லாரும் எவ்வளவு பயப்பட்டோம், ஆனா அதை இவ்வளவு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணாரு. சோ அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம நம்ம விஷயத்தையும் சொன்னா ரகுராம் மாமா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னதும், ஆமா சீனு நீ சொல்றது சரிதான், எனக்கு அதான் தோணுது. நாம பேசாம ரகுராம் பெரிய பாட்டை இந்த விஷயத்த சொல்லிடலாம். பின்னாடி கல்யாணம் வரைக்கும் பிரச்சனைகள் வரத்தை விட முன்கூட்டி நம்ம பிரச்சனை சொல்லிடலாம்ங்கிற மாதிரி அவங்க காதல சொல்லிடலாம்ங்கிற மாதிரி மாயாவும் சீனும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஜானகி செம அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருப்பாங்க.